கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காண்கிறார் என்று துரை வைகோ தன்னுடைய அறிக்கையில் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். என்னால் கட்சிக்கு முனையளவு கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த முடிவு எடுத்திருப்பதாகவும் கட்சியை சிதைக்கும் மறைமுக வேலையில் தொடர்ந்து ஒருவர் ஈடுபட்டு வருவதாகவும் துரை வைகோ புகார் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காண்கிறார் ஒருவர் என்று தன்னுடைய அறிவிப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட முயற்சிகளை நிர்வாகிகள் தொடர வேண்டும் என்றும் எந்த சூழ்நிலையிலும் வைகோ மனம் கலங்கிவிடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்றும் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நாளை நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் மட்டுமே பங்கேற்பேன் என்று துரை வைகோ தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தந்து கொண்டிருக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். அதே போல நாளைய தினம் அவசர குழு கூட்டம் நடைபெறவிருந்த சூழலில் அதற்கு முன்னதாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக இன்றைய தினமே திடீரென்று துரை வைகோ தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் கூற்று இதில் என்னவாக இருக்கிறது? அதாவது இந்த 2 பேருக்குமே இந்த பிரச்சனை என்பது வெகு நாட்களாக இருந்து கொண்டது. அதாவது இருவருக்குமான மல்லை சத்யா மற்றும் துரை வைகோக்கு என அந்த 2 பேருக்குமே அந்த பிரச்சனையானது வெகு நாட்களாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தேன் என்றால் துரை வைகோ திருச்சியில் திமுக கூட்டணி நின்று போட்டியிட்ட போது கூட பிரச்சாரத்துக்கு சத்யா செல்லவில்லை. அடிப்படையில் தனக்கு ஒரு எம்பி சீட்டை எடுத்திருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. ஆனாலும் கூட அவருக்கு அந்த இடம் வழங்காமல் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அவருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இடம் கொடுப்பதாக கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக அவர் கட்சியிலிருந்து பொறுப்புகள் வகித்திலிருந்து இருவருக்குமான மனக்கசப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தற்போது வெளிப்படையாகவே பயங்கரமாக ஒருவர் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று அவர் கூறுவது மல்லை சத்யாவை தான், வேறு யாருமே இல்லை. என்றால் இருவருக்குமான அந்த மோதல் போக்கு கட்சியில் தொடர்ச்சியாக ஈடுபடுத்த நிலையில் வைகோவை பொறுத்த வரைக்கும் இருவருமே வேண்டிய நிலைப்பாட்டில் தான் தெளிவாக இருந்தார். நாளை தினம் அழைக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் கூட 200 பேருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களாக மற்றும் முன்னணி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலர் என அமைப்பு ரீதியாக 62 மாவட்டங்கள் மதிமுக இருக்கிறது. எனவே அனைவருக்குமான அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு நாளை தினம் அந்த பேச்சுவார்த்தையாளர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் மல்லை சத்யா 30 ஆண்டு காலமாக கட்சியை நீடித்து வருகிறார். அது மட்டுமல்ல, வைகோவை விட்டு எத்தனையோ முன்னணி தலைவர்கள் சென்ற போதும் மல்லை சத்யா செல்லவில்லை. பல்வேறு அவருக்கு வாய்ப்புகள் இருந்தது. 2006 தொடர்ச்சியாக அவருக்கு பல்வேறு கட்சியிலிருந்து அழைப்பு இருந்தாலும் கூட அவர் எந்த கட்சிக்கும் செல்லாமல் வைகோவின் தரம் பெற்று தொடர்ச்சியாக நான் நடைபெறுவதாகவும் இப்போதும் வைகோ கூட நான் இருப்பேன் என்றும் கூட தொடர்ச்சியாக தெரிவித்தார். இந்நிலையில் முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய அவரை சத்யா ஏற்கவில்லை. நான் தலைவராக வைகோவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன், ஒருபோதும் வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மல்லை சத்யா பிடிவாதமாக கூறி வந்தார். ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய 90% மேற்பட்டவர் துரை வைகோவை தான் வைகோவுக்கு பிறகு கட்சியினுடைய அடையாளமாக இருந்தார்கள். அதுக்காகத்தான் அந்த கட்சி மகனை கொண்டு வந்து விடுவார் என்ற அந்த ஒரு பேர் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஒரு தேர்தலையே நடத்தி, உள்கட்சி தேர்தலையே நடத்தி இந்த தேர்தலில் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தாராளமாக வாக்களிக்கலாம் என்று ஒரு மறைமுக வாக்கெடுப்பே நடந்தது. அதாவது மதிமுகவில் ஒரு மறைமுக வாக்கெடுப்பு நடந்து அதில் யாரையுமே, அதாவது யாரு ஓட்டு போடுகிறார் யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு மறைமுக வாக்கெடுப்பு நடந்தது. ஆனால் அந்த மறைமுக வாக்கெடுப்பில் 90% மேலானோர் துரை வைகோவுக்கு ஆதரவாக வாக்களித்து அதன் பிறகுதான் ஒரு முதன்மை செயலராக கொண்டு வந்தார். வைகோ தன்னுடைய மகனை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய ஒரு மறைமுக வாக்கெடுப்பு முறை கொண்டு வந்து அதன் மூலியமாக கட்சி நிர்வாகிகள் அவருக்கு வாக்களித்து துரை வைகோவுக்கு வெற்றி பெற செய்து அவரை முதன்மை செயலராக கட்சியில் கொண்டு வந்தார்கள். எனவே அப்போதிலிருந்து தொடர்ச்சியாக மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இந்த பனிப்போரானது நடைபெற்று வந்தது. அதற்கு சாட்சியாக கடந்த வாரம் நடந்த தொழிற்சங்க கூட்டத்தில் மேடையிலே ஒரு வைகோவுக்கு முன்னிலேயே மேடையிலே நான் கட்சியை விட்டு விலகுவதாக துரை வைகோ தெரிவித்தார். மல்லை சத்யாவும் நானும் கட்சியை விட்டு விலகுகிறேன், எனக்கு பதவி வேண்டாம், தொன்றாக இருந்து விட்டு போகிறேன் என்று பேசினார். ஆனால் அதுக்கு பிறகு பேசின மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ இருவரையும் சமாதானம் செய்யும் முறையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் நாளை நடைபெறும் இந்த கூட்டத்தில் மல்லை சத்யா கட்சியில் பணியிலிருந்து நீக்கப்படுவார் என்று தகவல் வந்த நிலையில் தற்போது வைகோவுடைய அந்த சமாதான முயற்சியின் காரணமாக மல்லை சத்யா நீக்கப்பட மாட்டார் என்று ஒரு தகவல் வருவதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ அந்த கட்சியை விட்டு வெளியேறுகிறார். துரை வைகோ கட்சியிலிருந்து வெளியேறிய முக்கியமான விஷயமாக மதிமுக தொடர்பு மத்தியிலே அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு தனி சின்னத்திலிருந்து திருச்சியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார், திருச்சியில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
எனவே அவர் மதிமுக முகமாக தமிழகம் உள்ள அறியப்படுகிறார். வைகோக்கு உடல்நிலை குறைவின் காரணமாக கட்சி நிகழ்ச்சியில் முன்னது போல அவர் தமிழகம் முழுக்க அவரால் சுற்றுப்பயணம் செய்ய முடியவில்லை. அதுக்கு பதிலாக தற்போது துரை வைகோவை அனைத்து நிகழ்ச்சி, கட்சியினுடைய திருமண நிகழ்ச்சி, மற்ற இறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்குமே அவரே கட்சியினுடைய அடையாளமாக முகமாகவும் இருந்து வருகிறார். கட்சியினரும் அவரை கொண்டாடி வருகிறார்கள். ஆனாலும் கூட மல்லை சத்யாவுக்கு நான் தான் 30 ஆண்டுகளாக வைகோ நிழலாக இருக்கிறேன் என்று அந்த ஒரு அடிப்படை ஒரு கோபம் இருந்து வந்தது. அதன் அடிப்படையில் இதையும் சமாதானம் செய்யும் முறையில் தொடர்ச்சியாக கட்சியினர் ஈடுபட்டு வந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முதன்மை செயலராக துரை வைகோ வந்ததற்கு முன்னதாக அறிவிக்கப் போகிறார் என்ற அடிப்படையில் ஏற்கனவே கட்சியின் அவைத் தலைவராக இருக்கக்கூடியவரும் முன்னணி நிர்வாகிகளும் கட்சியை விட்டு வெளியேறினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் மல்லை சத்யா போகவில்லை. பல போராட்டங்களுக்கு மத்தியிலும் கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்களின் முகமாக மல்லை சத்யா செய்யப்பட்டால் தொடர்ச்சியாக 30 ஆண்டு காலமாக வைகோவுக்கு உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கட்சியினுடைய ஆரம்பத்தில் ஒரு மாவட்ட செயலராகவும் இளைஞரணி செயலராகவும் படிப்படியாக தான் இந்த பதவிக்கு துணை பொதுச்செயலர் என்ற பதவிக்கு அவர் வந்தார். சென்னையில் அருகில் இருக்கிறார். அனைத்து நிகழ்ச்சிகளுமே கட்சியின் சார்பில் அவர்தான் கலந்து கொள்வார். முக்கியமான விஷயங்கள் கூட அவர்தான் கலந்து கொள்வார். ஆனாலும் கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஒவ்வொரு கட்சியிலும் துவங்கியிருக்கும் நிலையில் மதிமுகவும் தங்களுடைய பணிகளை துவங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த முடிவை அறிவித்திருக்கிறார். எனவே நாளைய தினம் நடக்கும் இந்த கூட்டத்தில் மல்லை சத்யா மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று வைகோ சொல்லியிருப்பதாக தெரிகிறது. இந்த அறிவிப்பு மூலம் மல்லை சத்யா கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று வெளிப்படையாகவே அறிக்கை விட்டிருக்கிறார். மேடையில் கட்சியில் உள்பிரச்சனை என்று அவர் பேசியிருந்த நிலையில் இப்போது வெளிப்படையாகவே அறிக்கை விடுத்து மல்லை சத்யாவை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே மல்லை சத்யாவும் இதற்கு என்ன முடிவெடுப்பார் என்று தெரிகிறது. அது மூலம் நாளை நடக்கும் இந்த கூட்டம் மதிமுகவை ஒரு முக்கிய கூட்டமாக கருதப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 200 பேருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. 200 பேரில் மதிமுக இருக்கக்கூடிய 62 மாவட்ட செயலாளர்கள் உட்பட கட்சியிலுக்காக முன்னணி நிர்வாகிகள் முக்கிய தலைவர் என 62 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு மேலும் 200 பேருக்கு முக்கியமான நிர்வாகி என்ற அடிப்படையில் அழைப்பு விடுக்கப்பட்டுகிறது. எனவே அவர்கள் பேசிய பிறகுதான் இதற்கு ஒரு முடிவான தீர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிகார்த்திக், அதே போல மல்லை சத்யாவை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று திருச்சியில அண்மையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை தொடர்ந்து வைகோ அந்த தீர்மானத்திற்கு கண்டனமும் தெரிவிச்சிருந்தார். தற்பொழுது இப்ப துரை வைகோ நாளைய கூட்டத்தில் நான் பங்கேற்பேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் துரை வைகோ மற்றும் மல்லை சத்யா விவகாரத்தில் வைகோ அவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நாளைய கூட்டத்தில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே திருச்சி மட்டுமல்ல பல மாவட்டங்களில் இந்த மாதிரி மல்லை சத்யாவுக்கு எதிராக மல்லை சத்யா துரை வைகோவினுடைய வருகைக்கு எதிராக இருக்கிறார். துரை வைகோவினுடைய அரசியலுக்கு எதிராக மல்லை சத்யா செயல்படுகிறார். எனவே அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று திருச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தீர்மானங்கள் வந்தன. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மதிமுகவின் இணையதளத்தில் நேரடியாகவே மல்லை சத்யாவுக்கு எதிராக அனைத்து கட்சியிலுமே கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எழுதி பார்த்தோம். இதில் குறிப்பாக மதுரையை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவரும் கூட துரை வைகோவுக்கு ஆதரவாகத்தான் கட்சியில் இருக்கும் என்றும் கூட தெரிவித்திருந்தார். எனவே சட்டமன்ற உறுப்பினர் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கூட துரை வைகோவுக்கு ஆதரவாக இணையத்தில் எழுதினார்கள். இந்த சண்டையே முதலில் அடிப்படையில் முகநூலில் ஆரம்பித்த சண்டைதான். மல்லை சத்யாவினுடைய ஆதரவாளர்கள் ஒருபுறமும் துரை வைகோவினுடைய ஆதரவாளர்கள் ஒருபுறமும் என முதலாக முகநூலில் தான் இந்த சண்டை துவங்கியது. இந்த முகநூலில் ஆரம்பித்த சண்டை தான் தற்போது இந்த வரைக்கு வந்திருக்கிறது. இருவரின் ஆதரவாளர்களும் இருவரையும் கடுமையாக விமர்சித்தும் தங்களுடைய யாரை சார்ந்திருக்கிறது அவர்களை வாழ்த்தி பேசுவதுமாக முதலில் துவங்கியது. கடந்த தொழிற்சங்க கூட்டத்தில் குறிப்பிட்டு பேசிய துரை வைகோ கூட இந்த மூல் பிரச்சனை தான் முதலில் கொண்டு வந்தார். தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து மல்லை சத்யா கட்சிக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் எழுதி கொண்டிருக்கிறார், அவரை கண்டியுங்கள் என்றும் தெரிவித்தார். அதற்கு பதில் கூறிய மல்லை சத்யா கூட ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கையை கொடுத்து தான் கட்சியில் வந்ததிலிருந்து தற்போது வரை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தொடர்ச்சியாக எழுதி தனக்கு ஆதரவாகவும் தன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டும் முகநூலில் மற்றும் இணையதளங்களில் எழுதாதீர்கள் என்றும் அவர்கள் எழுதுவதற்கும் எனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கூட தெரிவித்தார். ஆனாலும் கூட இந்த பிரச்சனை முன்னதாக தெரியவில்லை. தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் கூட துரை வைகோவுக்கு ஆதரவாகவும் அவர்களும் தங்கள் கருத்துக்களை எரிவித்தார்கள். எனவே இந்த முகநூலில் ஆரம்பித்த சண்டை தற்போது கட்சியிலிருந்து வெளியே போவதற்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரையும் சமாதானப்படுத்தும் முயற்சி தான் நாளை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடிப்படையில் கட்சியில் இருவருமே வேண்டும் என்று இருவரையுமே சமாதானப்படுத்தும் முயற்சியில் தான் இருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் நாளை தினம் நடக்கும் கூட்டத்தின் அடிப்படையிலே இந்த ராஜினாமா கடிதத்தை அவர் தெரிவித்திருக்கிறார்.